இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை வேறு பிரித்து கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம கலங்கி வாழ்றது ஆண்டவருடைய விருப்பம் கிடையாது. ஏசு நல்லவர் அப்படின்டி ஒரு தேவ பிள்ளை பேசணும் அப்படின்னா அந்த தேவ பிள்ளை விடுதலையாக்கப்பட்டு இருக்க வேண்டியது அவசியம். அதான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமென். உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். யோசேப்பை ஒரு தேசத்துக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் உயர்த்தினவர். பாடு இல்லாம ஆசீர்வாதம் இல்லை, வேதனை இல்லாம ஆசீர்வாதம் கிடையாது, உபத்திரவம் இல்லாம ஆசீர்வாதம் இல்லை. ஒரு பக்தன், ஒரு பரிசுத்தவான் இந்த உலகத்தை விட்டு தேவ ராஜ்யத்துக்குள் கடந்து போன ஒரு தேவ மனிதன் எழுதி வைத்திருக்கிற ஒரு வார்த்தை, நீ எந்த அளவு பாடுகளை அனுபவிக்கிறாயோ, எந்த அளவு இந்த உலகத்துல நெருக்கப்படுகிறாயோ, அந்த அளவு நீ கர்த்தரோடு இருக்கும்போது உன் தலை உயர்த்தப்படும் என்று சொல்லி. ஆமே. நம்ம பாடுபடும்போதுதான் பாடுபட்டவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்த முடியும். நான் உபத்திரவப்படுத்தப்படும்போதுதான் உபத்திரவத்துக்குள் இருக்கிற ஜனங்களை கிறிஸ்துவின் அன்புக்கு நேராய் இழுக்க முடியும். சுகமுகமாய் வாழ்கிறவன், சுகமுகமாய் வாழ்கிறவள் உயிரோட சத்துதுக்கு சமம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கரும்பு சாறு பிழியப்படாம கரும்பு சாறு வாங்கி குடிக்க முடியாது. தலையில தேய்க்கிறோம் தேங்காய் எண்ணெய், அது பிழியப்படாம நம்ம தலையில ஒரு எண்ணெயாய் பயன்படுத்த முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை பாடுகள் அனுபவிக்காம இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியாது. நம்ம இப்ப வாங்கி பயன்படுத்துறோம், அந்த பெர்ஃப்யூம் எல்லாம் பயன்படுத்துறோம்னா அது ஏதோ ஒன்று வாசனை தைலம் பிழியப்படுகிறது. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்ன ஒரு பாக்கியம்! என்ன தண்ணீரில், நீ தண்ணீர்ல நடக்கும்போதுன்னு, தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை. நீ அக்கினியில நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இது யாருக்கு தெரியுமா? ஜீவனுள்ள தேவனை உள்ளத்துக்குள்ள சுமக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. ரொம்ப நல்ல தகப்பை நாமே கைவிட மாட்டார். எங்க எழுதி வச்சிருக்கிறார்? கைவிட்டதா சரித்திரம் கிடையாது. பரிசுத்தவான்கள் நொறுக்கப்பட்டார்கள், சிதைக்கப்பட்டார்கள், அவர்கள் கைவிடப்பட்டதை வேதம் சொல்லவில்லை. அவர்கள் எழுந்தார்கள், நிமிர்ந்தார்கள், அவர்கள் தேவ மகிமையை வெளிப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நான் வித்தியாசமான பாத்திரம், நான் வித்தியாசமான பாத்திரம். ஆமே. உலகத்தார் ஒரு பாடுகள்ல முங்கிருவாங்க, எலும்பி கூட மாட்டாங்க. ஆனா தேவ பிள்ளை எழும்பும், நிமிர்ந்து நிற்கும், உலகத்தை அசைக்கும். என்னுடைய திட்டம் என்ன தெரியுமா? நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறதை நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இந்த பூமியில சாதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அசாதாரணமான காரியங்களை தேவனுக்காக செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் முன் பகுதியை வாசித்தோம்னா, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. சரியா? பிள்ளை பிள்ளை யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ. நிறைய நேரத்துல நம்ம இருதயத்துல எண்ணங்கள் வருது, ஆண்டவரை தானே தேடுறேன், வேதத்தை தானே கையில் எடுத்துட்டு போறேன், ஆலயத்துக்கு தானே கடந்து போறேன், ஆனா ஏன் என் வாழ்க்கை நல்லா இல்லை? ஏன் மற்றவர்களுக்கு முன்னாடி நான் கீழே இருக்கிறேன்? மற்றவர்களுக்கு முன்னாடி என் வாழ்க்கை ஏன் உயர்த்தப்படலை? அது உண்மைதான், உண்மைதான். எங்கேயும் தேவ பிள்ளைகள் தாழ்த்தப்பட்டதா வசனமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படிக்கு அவர் தரித்திரராய் வெளிப்பட்டாராம். அவருடைய தரித்திரத்தினால் இன்றைக்கு நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாறிட்டோம். பணத்துல மட்டும் இல்லை, சமாதானத்துல, பரிசுத்த வாழ்க்கையில, சாட்சியின் வாழ்க்கையில, இந்த பூமியில வெளிச்சம் கொடுக்கிற வாழ்க்கையில, இந்த பூமியில அடையாளமா இருக்கிறதுல
நம்மளை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றும்படிக்கு அவர் தரித்திரராய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய தரித்திரத்தினால் இன்றைக்கு நாம் சகல காரியத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏசப்பா நல்லவர். கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தரை நம்புகிறவன் தெரியுங்களா? கர்த்தரை நம்புகிறவங்க செழிப்பாங்களாம், செழிப்பாங்களாம். சரியா? கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். ஏசு நல்லவர். செழிப்பா தெரியணும், ஆவியில செழிப்பா தெரியணும், ஜப வாழ்வில செழிப்பா தெரியணும், தேவனுக்கு கொடுக்கிற முதலிடத்துல செழிப்பா தெரியணும், அவருக்கு பின்னாடி ஓடுற ஓட்டத்துல செழிப்பா தெரியணும், பாண்டி கூப்பிடுற கூப்பிடுதல்ல செழிப்பா தெரியணும், கையை தட்டி ஆராதிக்கிறதுல செழிப்பா தெரியணும், ஆண்டவருக்காக முன்னின்று செயல்படுறதுல செழிப்பா தெரியணும். செழிப்பு, செழிப்புனா என்ன தெரியுமா? ரோட்ல போயிட்டே இருக்கும் போதே பார்த்தா சில மரங்களை பார்த்தோன்னே தெரியும். இந்த பக்கத்துல இந்த வாழை மரங்கள் இதெல்லாம் பார்த்தா தெரியும், இது காஞ்சி வாடி போய் இருக்குதா செழிப்பா இருக்குதாண்டி. அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிட்டே இருக்கிறாங்கன்னா அது செழிப்பா இருக்கும். அவர் தந்திரிக்கிற வாழ்க்கை விளையேற பெற்றது. அவருக்காக வாழ நம்மளை ஏன் பாதுகாத்து வச்சிருக்கிறார்? நாம் கர்த்தருக்கு தேவை. நம்ம ஓட்டத்தை வெற்றியா முடிக்கும்படியாக தான் நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். ருசிக்கிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். தாவீது சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த கண்ணு தெரியாத சகோதரர்கள் சகோதரிகள் வரும்போது உண்மையில மற்ற கூட்டத்துக்கு வர்றவங்க நம்ம வர்றதை பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனா வந்து உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு தெரியல. சரியா? வர்றதும் தெரியல, உட்கார்ந்துருக்கிறதும் அவங்களுக்கு தெரியல. அவங்கள கூப்பிட்டு ஒரு சத்தம் கொடுத்தாதான் நம்ம இருக்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஆனா 2 கண்ணுனால எல்லாத்தையும் பார்க்க வச்சிருக்கிறார் என்ன இல்லாதவைகளே குறித்து பேசாம ஆண்டவர் தந்திருக்கிறதுல சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டோன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மீதம் இருக்கிற 6 மாதத்தில் நீ அறியாதது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேண்டு வாக்கு கொடுக்கிறார். இவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், இயற்கையை படைத்தவர், உலகத்தை படைத்த சர்வ வல்லமையில தகப்பன். அவர் செய்ய நினைத்ததை யாரும் இந்த பூமியில தடை பண்ணவே முடியாது. சர்வஞானி, சர்வஞானி. யோபு கேட்கிறாரு, கடலுக்கு எல்கை குறித்த நீர் உமக்கு நான் ஞானத்தை அறிவை புகட்ட முடியுமோன்னு கேட்கிறாரு. அவ்வளவு சர்வ ஞானி. ஆமே. நேரமே நமக்கு காணாது. சரியா? நேரமே காணாது. நிறைய செய்ய வேண்டியது இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. எத்தனை நாட்கள் தந்தாலும் காலங்கள் போதாது. கடைசி மூச்சு வரைக்கும் ஓடிட்டே இருக்கலாம், தேடிட்டே இருக்கலாம், துதிச்சுட்டே இருக்கலாம், மகிமைப்படுத்திட்டே இருக்கலாம். இதுதான் அழியாத சொத்து. பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமை. அவருடைய பரிசுத்தத்துக்கு நாம் சுதந்திரவாளிகள். அவருடைய சாட்சியின் வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கைக்கு நாம் சுதந்திரவாளிகள் என்று சொல்லி ஆண்டவர் நிறைவோடு நம்மளை நடத்த விரும்புகிறார். ஆமே. பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே. அப்பா சொத்துக்கு மட்டும் இல்லை. சரியா? நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். நன்மை நன்மண்டி அழிய வேண்டிய அவசியம் இல்லை. நன்மைகள் நம்மளை தேடி வரும். சமாதானம் சமாதானம் நம்ம தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. சமாதானம் நம்மளை தேடி ஓடி வரும். அல்லேலூயா. ஆரோக்கியம் ஆரோக்கியம் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கியம் நம்மளை தேடி வரும். அவ்வளவு நல்ல தகப்பன். பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமை. அவருடைய சுதந்திரத்தின் பங்காளிகள் தான் பிள்ளைகள். இந்த நாளில் தகப்பனுக்குள்ள இருந்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் மேல வைக்க விரும்புகிறார். நம்ம வேதத்துல எடுத்து வாசித்து பார்த்தோம் அப்படின்னா மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். அல்லேலூயா. ரொம்ப நல்லவர். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு
இதுக்கு முந்தின பகுதியில் தான் அற்புதங்களை செய்கிறாரு. திரள் கூட்ட ஜனங்கள் 3 நாள் தேவ சமூகத்தை விட்டு வெளியே போகல. காடு வனாந்திரமான இடம், தங்குறதுக்கு அறைகள் இல்லை, சரியா, எதுக்குமே ஒன்றும் கிடையாது. வனாந்திரத்தில் 3 நாட்கள் ஆண்டவரோடு கூட தங்கி இருக்கிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, பரலோகத்துக்கு சொந்தமாக இருக்கிற தேவ பிள்ளைக்கு நேரம் போகிறது தெரியாது. அவருடைய பாதம் தான், அவருடைய பிரசனம் தான், சரியா. எத்தனை மணி நேரங்கள் இருந்தாலும் அதை வாஞ்சிக்கிற தேவ பிள்ளை கர்த்தரோடு நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பல மணி நேரத்தை தேவனுடைய சமூகத்திலிருந்து துதிக்க விரும்புகிற பிள்ளைங்க தேவனோடு ஐக்கியப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவனோடு வாழுகிறவர்கள். ஆமென். நேரம் போகிறதே தெரியாதபடி அந்த மகிமையில் பிள்ளைகளை நடத்திக்கிட்டே இருப்பார். இதில் வேதத்தில் பார்த்தோன்னா 3 நாட்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இனி அவங்கள அனுப்பி விடணும் சொல்கிறாரு. இப்போ அனுப்பினா சோர்ந்துருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆகாரத்தை கொடுங்க. அங்கே தான் அற்புதம் நடக்குது. சாப்பிட்ட புருஷர்கள் 5000க்கும் மேலாக இருந்தாங்களா, புருஷர்கள் மாத்திரம். ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் 5000 இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த எல்லா காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு அவர் ஜனங்களெல்லாம் அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாக இருந்தார். ஆமென். நம்ம அப்பாக்குள்ள இருந்த ஒரு பெரிய ஸ்பாவம் என்ன தெரியுமா? அவருக்குள்ள இருந்த ஒரு பெரிய சொத்து என்ன தெரியுமா? ஜப வாழ்க்கை. ஆமென். ஜப வாழ்க்கை. பிரச்சனைண்டி பேசுகிறோம்ல, ஏன் தெரியுமா? அது அணைஞ்சு போச்சு. ஜப வாழ்க்கை கனெக்ஷன் சரியாக இருக்கணும். சில ஃபோன் நெட்வொர்க்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா பேசுகிறதுக்கு அழகாக இருக்கும். அது எவ்வளவு நேசிக்கிற பிள்ளைங்களானாலும் சரி, அந்த நெட்வொர்க்கு கனெக்ஷன் சரியாக இல்லைன்னு நினைங்களா, பேசுகிறவங்களுக்கே கோபம் வந்துடும். ஹலோண்டி கூப்பிட்டுட்டு இருந்தோன்னா கேக்கான்னு சொல்லிட்டு இருந்தா, எவ்வளோ ஒரு சுவையான வார்த்தைகளை பேசினாலும் வார்த்தை விட்டு வந்துட்டு இருந்திருக்குன்னா பேச முடியாது. அதே போல தான் ஆண்டவரோடு இருக்கிற அந்த தொடர்பு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, என்ன நடந்தா என்ன, ஏது நடந்தா என்ன, தலைக்கு மேலே தண்ணியே போனா என்ன, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நம்ம லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 5:16 அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாராமே. அவர் உலகத்தை படைச்சவர், சரியா, அவர் உலகத்தை படைச்சவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிடனுக்கு மனுஷன் இல்லை. ஆனா ஏன் ஜெபம் பண்ணினார்? அவருக்கு ஏன் ஜெபம் தேவை? இந்த உலகத்தின் அதிபதி பிசாசானவன் என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்துல நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதனை போல அவர் வெளிப்பட்டார். தேவன் வெளிப்பட்டார், சரியா, தேவன் வெளிப்பட்டார். இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா, இந்த உலகத்துல கிரியை செய்கிற சத்ருவை ஜெயிக்கணும்னா, இந்த உலகத்துல ஆவியில நம்ம ஒரு பலனை பெற்றுக்கொள்ளணும்னா, இந்த உலகத்தில் நம்மை சூழ்ந்திருக்கிற பாவ கிரியைகளை நம்ம மேற்கொண்டு எழும்பணும் அப்படின்னா நமக்கு ஜெபம் அவசியம் என்கிறதை நம்மை போல ஒரு பாடுள்ள சரீரத்தில் இருந்த தேவன் நமக்கு கற்று தந்தார். கைகளை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. ஜெபம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. பிள்ளை ஜெபிக்கும், பிள்ளை எப்போதும் ஜெபிக்கும், பிள்ளை இடைவிடாம ஜெபிக்கும். தகப்பனுக்குள் இருந்த ஜெப ஆவி பிள்ளைகள் மேல ஊத்திட்டார். அல்லேலூயா. தகப்பனுக்குள் இருந்த அந்த ஜெப ஆவியின் வல்லமை இன்னைக்கு பிள்ளைகளை நிரப்பி இருக்கிறது. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை சத்ரு அணுக முடியாது. ஒரு இடத்துல நெருப்பு பட்டி எரிஞ்சிட்டு இருக்குன்னு நினைங்களா, அந்த பட்டி எரிகிற நெருப்புக்கு மத்தியில எதுவும் போக முடியாது, எந்த விஷ ஜந்துகளும் உயிர் வாழ முடியாது. ஒரு நெருப்பு பட்டி எரியும் போது எந்த விதமான அழுக்குகள் அங்க போய் நிற்க முடியாது, எல்லாம் கரிஞ்சு சாம்பலா மாறிடும். அதே போல ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்க ஆவியில அனலா மாறிட்டு இருக்குது. ஆவியில அனலா மாற கவலைங்கிற கயிறு இத்து போயிரும், துக்கம் என்கிற கயிறு இத்து போயிரும், வேதனைங்கிற கயிறு இத்து போயிரும், தனிமை உணர்வுங்கிற கயிறு இத்து போயிரும், இந்த உலகத்தில் உள்ள நெருக்கம் என்கிற கயிறு இத்து போயிரும், அவமானம் நிந்தனைகள் பரியாசம் என்கிற கயிறு இத்து போய்விடும். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். அழகா பரிசுத்தவான் எழுதி வச்சிருக்கிறார், பிரசங்கித்து பின்வாங்கினவர்கள் அநேக பேர், ஆனா ஜெபித்து பின்வாங்கின ஒரு பரிசுத்தவானை என் கண்கள் காணவில்லை என்று சொல்லி.
ஆமே. ஜெபம். அல்லேலூயா. ஜெபம். இங்க உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்தோன்னே தெரியும், இது ஜெபத்துல ஆவியில் அனலா இருக்கா, ஜெபம் ரத்தத்துல ஊறி இருக்கா, ஜெபம். ஜெபம். 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியுவை குறித்து வேதம் சொல்கிறது, எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான், எப்பொழுதும். ஆமே. ஜெபம். என்ன வேதத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவருடைய ஜெபத்தை பாருங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும் போது, லூக்கா 3:21, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் வாழ்க்கை. தேவ பிள்ளைகளெல்லாம் பார்க்கும்போது தேவ தூதர்களை போல தெரியணும். ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொள்ளதான் வந்தாங்க, ஆனா ஸ்தேவானுடைய முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டாங்க. அவர் தெரியும் கொஞ்ச நேரத்துல கல்லெறிஞ்சு நம்மளை கொல்ல போறாங்கண்டி நல்லா தெரியும். அந்த நேரத்திலையும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினாராமே. அவர் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்களாம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவர் செஞ்சதை நானும் செய்கிறேன். சொல்லுங்க, அவர் செஞ்சதை நல்லா வாய் திறந்து சொல்லணும். அவர் செய்ததை பிள்ளையும் செய்கிறது, அவ்வளவுதான். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அப்போ அந்த சுதந்திரத்தின் பங்க பிள்ளை மேல வச்சுட்டாரு. அவர் ஜெபிக்கும் போது வானம் திறந்துச்சுன்னா பிள்ளை ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்படும். அல்லேலூயா. ஆமே. அதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம ஆண்டவருடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு பாருங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 22:42, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணினார். கெத்சமன தோட்டத்துக்குள்ள ஒரு ஜெபம் நடந்துச்சு. அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான வியாகுலம் கொண்டிருந்த போது ஒரு ஜெபம் நடந்துச்சு. ஆரம்பமும் ஜெபம், அவருடைய வாழ்க்கை ஓட்டத்தினுடைய முடிவும் ஜெபமாய் மாறினது. பிதாவே, பிதாவே உனக்கு ஒருத்தர் இருக்கிறார், சகோதரி சகோதரனே உனக்கு ஒருவர் இருக்கிறார். பிதாவே, பிதாவே நீ கீழே பார்க்க வரல, மேல பார்க்க வந்திருக்கிறா. நீ கீழானவைகளை தேடி வரல, மேலானவைகளை தேடி வந்திருக்கிறாய். கீழே இருக்கிறதெல்லாம் வேதனை, கீழே இருக்கிறதெல்லாம் வேதனையின் படுகுழிகள், கீழே இருக்கிறதெல்லாம் அவமானம், கீழே இருக்கிறதெல்லாம் இருண்ட அனுபவத்தின் ஆட்சிகள். கீழானவைகள் அல்ல, அதான் சொன்ன மேலானவைகளை நாடுங்கள். உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். கெத்சமன தோட்டத்துக்குள்ள ஒரு ஜெபம் வியாகுலத்தோடு வெளிவந்தது. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவரை தேடி வர்றது வாழ்க்கை கிடையாது. நான் ரொம்ப நிம்மதியா இருக்கணும்னு ஆண்டவரை தேடி வர்றது வாழ்க்கை இல்லை. இந்த உலகத்துல எதிர்நீச்சல் போட்டு வெற்றியின் வாழ்க்கை வாழுன்னு பாண்டி சொல்றது தான் அர்த்தம் உள்ள ஜெபம். அப்படி ஜெபிக்கிற தேவ பிள்ளை மேல ஆண்டவருடைய கிருபை இருக்கும், காருண்யம் இருக்கும். என்னத்தான் வந்தாலும் அசைக்க முடியாது. காற்று வீசட்டும், புயல் அடிக்கட்டும், எனது நங்குறோம் ஏசு இருக்கிற. ஏன்னா என் கனெக்ஷன் அவர் கூட. அவரை அசைச்சாதான் என்ன அசைக்க முடியும். அவர் தோத்தாதான் நான் தோப்பேன். அவர் தலை குனிஞ்சாதான் நான் தலை குனிவேன். ஏன்னா எனக்கு அவருக்கு இருக்கிற தொடர்பு சாதாரணமானதில்லை. இப்படி சொல்றது தான் தேவ பிள்ளை. ஏசு நல்லவர். சொல்லுங்க, ரொம்ப நல்லவர். எதுவுமே சந்தோஷமா இருக்கிறீங்க, எதுவுமே பலனா இருக்கிறீங்க,
செய்வார். அல்லேலூயா, ஆமென். இதான் மகிழ்ச்சி. இதை கற்றுக்கொண்டு செட்டை எடுத்து பறக்க தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். செத்த மீன் தண்ணிக்கு பின்னாடி போயிடும், துக்கத்துக்கு பின்னாடி போகும். செத்த மீனாக நம்ம இருக்கிறோன்னா வேதனைக்கு பின்னாடி நடப்போம், புலம்பலுக்கு பின்னாடி நடப்போம், கண்ணீருக்கு பின்னாடி நடப்போம், பரியாசம் அவமான நிந்தைக்கு பின்னாடி நடப்போம். ஆனால் உயிருள்ள மீனாக இருந்தோன்னா இது இந்த பக்கம் போச்சுன்னா நம்ம இந்த பக்கம் வந்துடும். அல்லேலூயா, சொல்லுங்க. இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு முன்னாடி 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்ட அக்கினி ஜுவாலை இருந்துச்சு. ஜெபிக்கிற வாலிபர்கள், தேவனோட ஐக்கியப்பட்டிருந்த வாலிபர்கள், அவங்களுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நல்ல வாழ்க்கை கிடையாது. ஆண்டவருக்காக நின்றது நிமித்தமா 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்ட அக்கினி ஜுவாலை. ராஜா கட்டளை போட்டாரு, தூக்கி போடுறதுக்கு ஆள் வந்துச்சு. ஏன்னா அவங்க சந்தோஷமாக போயிருப்பாங்க. தேவ பிள்ளையே, இருதயம் சுக்குநூறாய் உடைஞ்சிருக்கும். ஒரு தீக்கில் 7 மடங்கு அதிகமாக சூடாக்கின ஒரு தீக்கில் கொண்டு போடும்போது எப்படி இருந்திருக்கும் இருதயம் என்ன. ஆனாலும் அந்த நேரத்தில் அவங்க உள்ளம் கர்த்தரை துடித்திருக்கும். அதனால தான் 3 பேரை தூக்கி உள்ள போட்ட போது 4வது நபர் ஒருத்தர் உள்ள வந்துட்டார். அவருடைய சாயல் தேவ புத்திரரின் சாயலை போல் இருந்துச்சு. அல்லேலூயா, சொல்லுங்க. இயேசு நல்லவர். பாடுகளுக்கு மத்தியில் துதிக்கும் போது தான் அவருடைய அபிஷேகம் நிரப்பும். வேதனைக்கு மத்தியில் துதிக்கும் போது தான் தேவ கிருபை நிரப்பும். அல்லேலூயா, சொல்லுங்க. இவர் பெரியவர், இவர் பெரியவர். வல்லமை இல்லை ஒரு தகப்பன். தேவ பிள்ளையினுடைய கண்ணீர் அறைக்குள்ள இருக்குமே தவிர தேவ பிள்ளையினுடைய கண்ணீர் தேவ ஜனத்துக்கு முன்னாடி இருக்காது. அறைக்குள்ள நீ வடிக்கிற கண்ணீர் உன் அகிலத்தை அசைக்க செஞ்சிடும். சொல்லுங்க, அவர் பெரியவர். முழுமையை ஆண்டவருடைய கையில் கொடுக்க போகிறோம். உங்கள் மேலே இருக்கிற ஜப ஆவியை என் மேலே ஊத்துங்கப்பா. இந்த ஜப ஆவி அன்னைக்கு தாவீது மேலே இருந்துச்சு, தாவீது மேலே இருந்துச்சு. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டாதான் உண்மையாக உயிருள்ள பாத்திரமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் ஜபம் செய்தேன். ஆமே, அக்கினி மூண்டாதான் ஜபம் செய்யும் போது வானம் திறக்கப்படும். ஏசு நல்லவர். உருட்டி உருட்டி விட்டாலும் இருதயம் சொல்லணும், என் தேவனுக்குள் அக்கினியா இருக்கிறேன், என் தேவனுக்குள் அனலா இருக்கிறேன். தேவ பிள்ளைகள் உள்ளத்தை திறந்து பேச கற்றுக்கொள்ளணும். நான் அனலா இருக்கிற ஆண்டவர், அக்கினியா இருக்கிற ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிறவர் அக்கினியை எழும்ப செய்கிற சர்வ வல்லமை இல்ல தேவன். ஆமேன், ஆமேன். சும்மா இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? அதான் சொன்ன, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்ப. சத்தியம் நமக்குள் இராது. உள்ள அக்கினியா இருக்குன்னு நினைங்களா? ஜெப வாழ்க்கை அனலா இருக்குன்னு நினைங்களா? தேவனோட வச்சிருக்கிற நெருக்கம் அனலா இருக்குன்னு நினைங்களா? கட்டி போட்டாலும் இருக்க மாட்டீங்க. வாயில ஏன் ஆண்டவரே கேள்வியே வராது. சரியா? கேள்வியே வராது, கேள்வியே வராது. அவர்கிட்ட போய் நம்ம முறுமுறுத்து அவரை துக்கப்படுத்திக்கிடவே மாட்டோம். சரியா? நம்ம இருதய அக்கினியா இருந்துச்சுன்னு நினைங்களா? அவர்கிட்ட போய் நின்று அவரை வேதனைப்படுத்திக்கிடவே மாட்டோம். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, நல்லா தானே நேசிக்கிறேன், ஏன் ஆண்டவரே, கேள்வி கேட்டுக்கூடவே மாட்டோம். யாருக்காவது ஏதாவது குறை வச்சிருக்கிறாரா? எல்லார் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சில பாதைகளில் நடத்துவார். எனக்கு மட்டும் அப்படின்னு யாரும் நினைக்கவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக கையில் எடுத்துட்டார். நான் அவரை விட்டு அங்கேயும் நவள முடியாது, இங்கேயும் ஒரு வெறித்தனத்தில் தான் அவங்க முன்னாடி நிற்கிறேன். வெறித்தனத்தில். தேவப்பிள்ளை 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிறிஸ்மஸ் 25ஆம் தேதி காலையில் கிளம்பி வரச்சில எனக்குள்ள என்ன தெரியுமா ஒரு வெறி. இன்னைக்கு உலகத்தை நீங்கள் தேடி வந்த நாளை நினைக்கிறோம்ப்பா. உலகத்தை நீங்கள் தேடி வந்ததுனால தானப்பா பாண்டி கூடுற பாக்கியத்தை தந்து பிள்ளைய வச்சிருக்கிறீங்க.
காலையில் அழகாக கிளம்பி வெளியில் வரும்போது என்ன நடந்து தெரில, திடீரென்று சொல்லி அந்த ஒரு பெரிய விபத்தின் கிரிய, கால் பாதமே ஒன்றும் இல்லாமல் ஆச்சு. அன்னைக்கு போட்ட பேண்டேஜ் தான் இன்னைக்கு வரைக்கும் பேண்டேஜ் இல்லாமல் நடக்க முடியாது. பேண்டேஜ் இல்லாமல் காலை வச்சா தாங்க முடியாது. கால் ஏதோ ஆயிட்டு தெரியும், ஆனால் என்ன சொன்ன தெரியுமா, இன்னைக்கு நின்று பேசுவேன். சதஞ்ச கால் தேவ பிள்ளையே, ஒண்ணுமே இல்லை, பாதத்துல வலி தாங்க முடியாத உச்சக்கட்ட வலி. நின்னே அந்த 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை நல்ல மணிக்கணக்கு அந்த இடத்துல நிற்க பலன் தந்தார். எல்லாம் நின்று முடிச்சுட்டு உட்கார்ந்ததுக்கு பிறகுதான் வலியின் உச்சக்கட்டத்தை சரீரத்தில் அனுபவிச்சேன். தாங்கி கொள்ள முடியாத வலி. நான் தான் உன்னை பார்த்து சொல்றேன், அவரை நேசி. வள்ளியேண்டி வந்த பிறகு தலைக்கு மேலே போய் ஜான் பண்ண என்ன மூலம் போனேன். வள்ளியேண்டி வந்த பிறகு துக்கத்தின் வழி, வேதனையின் வழி ஜான் பண்ண என்ன மூலம் போனான். சரியா, என் அப்பா இதோட நல்லவர், வழியை காட்டிலும் அப்பா நல்லவர். அவர் இருதயம் எப்படிப்பட்ட தெரியுமா, அதுதான் அவன் உள்ளமா இருக்கணும், துடிக்கணும், இருதயம் துடிக்கணும். சாப்பாட்டுக்காண்டி நம்ம வரல, சாப்பாட்டுக்காண்டி வரல, உலகத்தை கலக்க நம்மளை தெரிந்து கொண்டார், உலகத்தை அசைக்க நம்மளை தெரிந்து கொண்டார். உங்க காதல விழுதுல, ஏசு நல்லவர். எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு வழி உண்டு. ஒரு நாள் அந்தரங்கத்துல ஏன் பாண்டி கேட்டது கிடையாது, இது பின்னாடி வழி உண்டு. அந்த வழியை சரீரத்தில் ஒரு நாள் உணர்றதுக்கு அவர் விட்டதில்லை, ஏன்னா அவர் அன்பு அதை நிரப்பிட்டு. அதனால தான் இன்னைக்கு எதுவும் கண்ணுக்கு தெரியல, பைத்தியமாக்குனார். வேதத்தில் வாசித்து பார்த்தோன்னா மார்க் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலேருந்து வாசிக்கும் போது, மார்க் 3ஆம் அதிகாரம் 31லேருந்து வாசிக்கும் போது, அப்பொழுது அவருடைய தாயார், கேளுங்க, ஜனங்களுக்கு மத்தியில் பேசிட்டு இருக்கிறார். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமா இருக்கிறான் என்றார். நல்ல கையை தட்டி இல்ல வாயை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஒன்னும் கிடையாது, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை தவிர ஒன்னும் இல்லப்பா. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உண்மை தவிர ஒன்னும் இல்லை ஐயா. கடந்த மாதம் இந்த சிறுவர் கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கச்சுல ஒரு பிள்ளைய அறிமுகப்படுத்தினாங்க. 9ஆம் 10ஆம் படிக்கிறா தெரியல. இங்க ஒரு நாள் நின்று அந்த பிள்ளை, அந்த மகளை கூட்டிட்டு வந்த சகோதரி வந்து சொன்னாங்க, இவளுக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை, இந்த பிள்ளை யார்கிட்டையும் மனவிட்டு பேச மாட்டா, ஏன்னா அவளுக்கு எந்த உறவினரும் கிடையாது, யாருமே இல்லை. இவன் ஒரு தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை. இவன் அம்மா யாரு அப்பா யாரு இந்த பிள்ளைக்கு தெரியாது. இவளை தத்து எடுத்து வளர்த்தவர்களும் 2 பேரும் மறிச்சிட்டாங்க. ஆனால் இவளுக்கு சொந்தம் கிடையாது, இவளுக்கு பந்தம் இல்லை, கூட பிறந்த யாரும் கிடையாது, யாருமே இல்லை. சொன்னாங்க, நாளைக்கு அந்த பிள்ளைய அனுப்பி விட்டுறணும், ஏன்னா என்னுடைய கணவருடைய சகோதரன் வருகின்றார், அந்த பிள்ளை விடுமுறைக்கு வந்ததுனால அந்த பிள்ளையினுடைய ட்ரெஸ் எடுத்துட்டு வர்றாரு, அந்த அநாத இல்லத்துல கொண்டு விடும்படியாய். நான் கேட்டேன், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே சொன்னாங்க. செவ்வாய்க்கிழமை தான் மற்ற பிள்ளைங்கள் வருகிறார்கள் ஹாஸ்டலுக்கு. அப்போ நான் கேட்டேன், அவளை செவ்வாய்க்கிழமை கொண்டு விடலாம்ல, அந்த பிள்ளைங்க நிற்கட்டுமே. அந்த பிள்ளையினுடைய முகத்தை பார்க்கும்போது என் இருதயம் உடைந்தது.
உடைச்சது. யாரும் இல்லை, யாரும் இல்லை. அந்த சகோதரி என்ன தெரியுமா சொன்னாங்க? அங்கிருந்து வராங்க, மதுரையிலிருந்து. நான் அந்த பிள்ளைய அங்கே நிற்க வைக்க சொல்ல முடியாது. நான் கேட்டேன், யாராவது இருப்பாங்களா? இல்லை, அவள் தனியாக இருந்து விடுவா, தனியாக இருந்து விடுவா, தனியாக இருந்து விடுவா. இதுதான் உலகம், இதுதான் உலகம், இதுதான் உலகம். ஒரு சகோதரனோடு பேசி கொண்டிருந்த போது சொன்னார், சில பிள்ளைங்களுக்கு லீவு அப்படின்னா கூப்பிட்றதுக்கு யாராவது வந்துருவாங்க. ஒன்று பாட்டி, தாத்தா, சித்தி, சித்தப்பா யாராவது இருப்பாங்க, வந்துருவாங்க. ஆனால் இந்த ஹோமில் ஒரு 3-4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க லீவ் வந்துட்டு அந்த பிள்ளைங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு எங்கே போகணும்னு தெரியாது, யாரும் கிடையாது. விட்டால் எங்கே போவாங்க? போகிறதுக்கு இடம் கிடையாது. அதில் அந்த 4 பிள்ளைங்களையும் ஹோமில் வச்சு ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த பிள்ளைங்க தனிமையில் இருந்து அழுது கொண்டே இருப்பார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பல வருடத்திற்கு முன்பாக நடந்த ஒரு காரியம் நினைப்புக்கு வருது. ஒரு சின்ன பையன் ஒரு ஆஃபனேஜில் தனிமையாக ஒரு இருட்டான இடத்துல உட்கார்ந்து பரிதாபத்தோடு அங்கே நின்றவங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். இந்த கண் பார்த்தது வெளிச்சமான இடத்துல இல்லை, கொஞ்சம் இருள் படிந்த இடத்துல ஒரு சின்ன பையன், 5 இல்லாட்டா 6வது வகுப்பு தான் அவன் படிக்கணும். பரிதாபத்தோடு பார்த்துட்டு இருக்கிறான். அங்கே இருந்த எல்லாரையும் கவனித்து கொண்டு இருக்கிறான். மற்ற பையங்க இல்லை, மற்ற பிள்ளைங்க இல்லை. அப்பதான் அதில் பொறுப்பாக இருந்த ஒரு சகோதரிகிட்ட, ஏன் இந்த மகன் மாத்திரம் தனியாக அந்த இருளான இடத்துக்குள்ள, இருள் படிந்த இடத்துல இருக்கிறான்னு சொன்னபோது, இந்த ஹோமில் இருந்த எல்லாரும் வீட்டுக்கு போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த பையனுக்கு யாரும் கிடையாது, போகிறதுக்கு வீடும் கிடையாது. என்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் யாரும் இவனை தேடியும் வரமாட்டார்கள். அன்னைக்கு அந்த பையனுடைய இருதயத்தை பார்த்து தான், தேவ பிள்ளையே, இன்னைக்கு வரைக்கும் இருதயம் ஏங்குது. கடந்த வருஷம் நினைக்கிறேன், ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இந்த கேரளா பகுதியில் நடந்த ஒரு காரியத்தை யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். நல்ல குடும்பம் தெரியுது, வசதியான குடும்பம் தெரியுது. எப்படின்னா சுற்றி இருந்த கூட்டங்களை வைத்து ஒரு அடக்க ஆராதனையில் 2 பேரும் பாருங்க அந்த கல்யாண வஸ்திரத்தோடு. இதெல்லாம் பார்த்ததுனால நிறைய காரியத்தை கர்த்தர் கற்று தந்து கொண்டு இருக்கிறார். அந்த கல்யாணத்துக்கு போட்ட அந்த கோட்டு சூட்டு அந்த ஷூவோட, இந்த சகோதரி அந்த கல்யாணத்துக்கு போட்ட அந்த வஸ்திரத்தோட 2 பேரையும் பெட்டியில் படுக்க வச்சிருக்கிறாங்க. நிற்கிற திரள் கூட்ட ஜனத்தை பார்த்தா அது சாதாரண குடும்பம் இல்லை, அது உயர்ந்த வசதியான குடும்பங்கிறது தெரியுது. 2 சின்ன பிள்ளைங்க, அதில் ஒரு பிள்ளை நடந்து போய்கிற ஒரு பிள்ளை, இன்னொன்று கையில் வச்சிருக்கிற ஒரு பிள்ளை. அந்த பெட்டி எடுக்கிற நேரத்தில் அந்த 2 பிள்ளைகளையும் அந்த பெட்டிக்கு அருகில் கொண்டு நிறுத்தி இருந்தார்கள். 2க்கும் அழ தெரியவில்லை, அழ தெரியவில்லை. 2 பிள்ளைக்கும் அழ தெரியவில்லை. உன்னை கையில் பிடித்திருக்கிற குழந்தை, இன்னொன்று நடந்து விவரமற்றிருக்கிற ஒரு குழந்தை. 2 பிள்ளைகளும் மற்றவர்களுடைய முகத்தை பார்க்கிறது, அழ தெரியவில்லை, அழ தெரியவில்லை, புலம்ப தெரியவில்லை. அந்த பிள்ளைகளுடைய கண்களுக்கு முன்பாக அந்த பெட்டியை மூடி எடுத்துக்கொண்டு போய்கொண்டு இருந்தார்கள். இந்த பூமியில தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பிள்ளைகளை குறித்த பாரம் இருக்குதா? அந்த பிள்ளைகளை குறித்த துடிப்பு வருதா? நான் என் காயம் நல்லா தானே வச்சிருக்கிறார், நல்லா தானே வச்சிருக்கிறார். தேற்று யாரும் இல்லை என்று சொல்லி இல்லையே, பலப்படுத்த யாரும் இல்லை என்று சொல்லி இல்லையே, அணைக்க யாரும் இல்லை என்று சொல்லி இல்லையே.
கற்று கலங்கியிருக்கிற பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மகனே, மகளே. அதனால்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்று. இந்த பூமிக்கு நீ தேவை, இந்த பூமிக்கு உன் வாழ்க்கை தேவை, இந்த பூமிக்கு உடைஞ்சு போயிருக்கிற உன் இருதயம் தேவை. நொறுக்கப்பட்டிருக்கிற உனக்கு தான் இந்த பூமியில் இருக்கிறவருடைய வழி தெரியும். சதைக்கப்பட்ட உனக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கிற சதைக்கப்பட்டவருடைய இருதயம் தெரியும். தனிமையின் வழி என்ன கற்று தந்தார், அநாதங்கிற உணர்வின் வழி நான் என்னன்னு கற்று தந்தார். கற்று தந்தவர் இன்னைக்கு காயப்பட்டு இருக்கிற உள்ளங்களை அணைக்க வச்சார். ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் யாரோ அவனை எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார். சமக்க முடியுதா? கர்வத்தை காட்டுகிற காலம் இதல்ல, காட்டுகிற காலம் இல்ல, நாண்டி வாழ்ற காலம் இது இல்ல, சுயநலமாய் வாழுகிற காலம் இதல்ல. நான் என் வீடு என் பிள்ளைங்க நீ நிற்கிற காலம் இது அல்ல. மற்றவர்களுடைய வழியை நீ புரிந்து கொள்ளும்படியாய் நேசர் நேசிக்கிற பிள்ளைகளுக்குள்ள தன்னுடைய வழியை ஊற்றுகிறார். வழியை சுமக்கிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். தகப்பனுடைய வழியை சுமக்கிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஒரே ஒரு வாழ்க்கை, எப்படியும் வாழ வரவில்லை, எப்படியும் வாழ வரல, வித்தியாசமான வாழ்க்கை வாழும்படியா வந்திருக்கிறோம். நான் யாரை காட்ட வரவில்லை, என் பெருமை எப்படிப்பட்டது காட்ட வரவில்லை, என் சரீர ஆரோக்கியம் எப்படிப்பட்டது காட்ட வரவில்லை. ஒண்ணு இல்லாதவங்களுக்கு கால் இல்லாதவங்களுக்கு காலா இருக்க, கண் இல்லாதவர்களுக்கு கண்ணை போல் இருக்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் தாயாய் இருக்கும்படியாக தான் இந்த உபத்திரவத்தின் குகைக்குள்ள என் ஆண்டவர் மீட்டெடுத்தார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். கிரீனுடைய பலன் அப்பா கவனிச்சுட்டே இருப்பாரு. அது தெருல பிச்சை எடுத்துட்டு இருந்தானே, ஒன்னுக்கு உதவாததான் கிடந்தானே, பாரு ஒரே மாதிரி இருக்கணும், இருதயம் ஒரே மாதிரி துடிக்கணும், உள்ளம் ஒரே மாதிரி துடிக்கணும். ஏசு நல்லவன். அப்பா அம்மா உனக்கு வலிக்கும், உன் பிள்ளைகளுக்கு வலிக்காது, வலிக்காது. இதுவும் மாயையே, இதுவும் மனதுக்கு சஞ்சலமே. அவங்க அவங்க அப்பா அம்மானா அவங்க உங்களுக்கு வலிக்கும். இது தேவ திட்டம் அல்ல, இது தேவ திட்டம் அல்ல. எல்லாரையும் உன்னை போல பாக்குறியா? எல்லாரையும் உன்னை போல நேசிக்கிறியா? வயது முதிர்ந்தவர்களை கனப்படுத்துறியா? இதைதான் பரலோக ராஜா அங்கீகரிப்பார். நேசிக்கிறது அல்ல, அடித்தவங்களுக்கு இதே போல வலிக்குங்கிறத மறந்துடாத, மறந்துடாத. நேசிக்க முடியுதுல்ல, இன்னொருத்தரை நேசிக்க முடியுதா? இன்னொருத்தரை அவனால கனப்படுத்த முடியுதா? பரலோகம் இதுதான் கவனிக்குது. வயதானவங்களை கனப்படுத்துறியா? வயது முதிர்ந்தவங்களை கனப்படுத்த முடியுதா? அசட்டை பண்றியா? மனுஷன் வதைக்கிறத அறுப்பான், மனுஷன் எதை வதைக்கிறானோ அதுதான் இருப்பான். அதனால தான் சொன்னார், உன்னிடத்துல நீ அன்பு கூறுறது போல பிறன் இடத்துல அன்பு கூறு. எல்லாரையும் இந்த உலகத்துல எப்போ பார்த்துட்டு இருக்க போறது கிடையாது, எல்லாரையும் பார்த்துருக்க மாட்டோம். சரியா? சாய்ந்து போய்கிற நிழலுக்கு சம்மா போயிட்டே இருக்குது. கனப்படுத்தினா உன்னையும் அப்பா கனப்படுத்திட்டே இருப்பார். நல்லவர். உன்னைய ஒன்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க போறேன். நல்லா இருக்கட்டுப்பா, சுகமா இருக்கட்டுப்பா, வேதனையோடு வாழ விட்டுறாதுங்கப்பா, அழுது புலம்பி வாழ விடாதுங்கப்பா, தரித்திரத்துல வேண்டாம் ஐயா, கஷ்டம் வேண்டாப்பா. பிள்ளைங்க கடினப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை வாங்கின கடனையே கட்டிட்டு இருக்க கூடாதுப்பா. தகப்பனே, பரலோக ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல வெளிப்படட்டும். பரலோக தகப்பனுடைய நன்மைகள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். அவங்க சாப்பிடுற ஆகாரத்தை கசப்பா இல்லப்பா,
சந்தோஷமா சாப்பிடட்டும், மகிழ்ச்சியா சாப்பிடட்டும். அவங்க கொடுத்திருக்கிற குடும்பத்தை, குடும்ப வாழ்க்கைய உங்களுக்குள்ள சந்தோஷமாய் அனுபவிக்கட்டும். அப்பா ஆசீர்வதிங்க ஐயா, உயர்த்திட்டே இருங்கப்பா. வேலையில இருக்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை, படிக்கிறீங்க அன்பு பச்சள குழந்தைகளை நல்லா வைங்க. தீமை வேண்டாம், தீங்கு வேண்டாம், எதிரினுடைய கண்ணு பிள்ளைங்க மேல வேண்டாம். நீடித்த வாழ்வு, சுகமான வாழ்க்கை, ஆரோக்கியம் நிறைஞ்ச வாழ்க்கை, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் எங்க பிள்ளைங்க ஓடி ஓடி உங்களுக்காக செயல்படட்டும். அப்பா இந்த கண்ணால எங்க பிள்ளைங்க ஓடி ஓடி உங்க ராஜ்ய மேன்மைக்கு உழைக்கிறத பார்க்க வைங்கப்பா. பிள்ளைகளுடைய கைகளை நிரம்பி வழியே செய்யுங்க, வழியே செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.